ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிரேவி வந்து கேரளாவோட ஒத்தென்டிக் ஒரு கிரேவி தான். மை பர்சனல் ஃபேவரட் கிரேவி கடலைக்கறி. இட் கோஸ் வெல் வித் தோசை அண்ட் புட்டு. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓவர் நைட்டாக சோக் பண்ண கொண்ட கடலை எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் ப்ரெஷர் குக் பண்ணலாம். அதில் தண்ணி, அப்புறம் வந்துட்டு சால்ட், ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், அப்புறம் ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சுட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். இது பெரிய கொண்டக்கடலை விட சின்ன சைஸ் கொண்டக்கடலை இருக்குங்களா, அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா ஒரு 5 to 6 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி தனியா நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்கும்போது இந்த தனியா வந்து கிறிஸ்பாக ஆகிற ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலராக மாற டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணி சாட்டே பண்ணி பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த குக் பண்ண கொண்டக்கடலை இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் வரும்போது இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இது இப்போ நீங்கள் தோசைக்கு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புட்டு அந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நியூட்ரிஷன் பேக் டேஸ்டிங் கிரேவி. அண்ட் இதோட சேர்த்து ஒரு சூடாக புட்டும் கட்டன் சாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட் வில் பி ரியலி யம்மி. பாய்.